உடுமலைப்பேட்டையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ஷங்கர் வழக்கில் தான் கேட்ட வழக்கறிஞரை மாவட்ட நிர்வாகம் நியமிக்கவில்லை என கௌசல்யா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை அரசரடி பகுதியில் எவிடன்ஸ் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது இதனை கூறினார். மேலும் தனது வழக்கு தொடர்பான எந்த தகவலும் தமது வழக்கறிஞர் மூலம் தெரிவிக்கப்படுவதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நான் கோர்ட்டில் போய் நான் சாட்சி சொல்ல போகும்போது வேறு ஒரு 4 அட்வொகேட் புதுசாக வந்திருந்தாங்க. அங்கே போய் நான் ஜட்ஜுக்கிட்டேயும் போய் நான் அட்வொகேட் கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் உனக்கு உரிமை இல்லை அப்படி சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு ஆக்டில் இருக்குது, விக்டிம்க்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு. பட் அவங்க அதை மறுத்துட்டாங்க. கேட்டால் கவர்மெண்ட்லேருந்து போட்டாச்சு அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பார்த்தா 2-3 நாள் கழித்து கலெக்டர்கிட்டேருந்து லெட்டர் வருது, நாங்கள் இந்த மாதிரி லாயர் வச்சுட்டோம்னு சொல்லி. ஏன் நான் கேட்ட லாயர் வைக்கலை? எனக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல.